கலைஞருடைய நூற்றாண்டு நினைவை ஒட்டி 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. இந்த 100 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு இணையானது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இந்த 100 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பூஜ்ஜியம் அப்படின்றது கலைஞருடைய வாழ்க்கையில 4 பூஜ்ஜியமா மாறின கதை அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமானது. 1940களில் தன்னுடைய திரை பயணத்தை தொடங்கிய மு. கருணாநிதி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் கதை வசனம் எழுத ஆரம்பிக்கிறார் திரைப்படங்களுக்கு. மந்திரகுமாரி அப்படின்ற திரைப்படத்திற்கு அவர் எழுதிய கதை வசனம் அப்படின்றது திரை உலகை தன் பக்கம் ஈர்க்கிறாரு. அந்த வசனம் அப்படின்றது அந்தளவுக்கு பேசு பொருளை ஏற்படுத்துது. அதற்கு பிறகு சொந்த காரணங்களுக்காக அவர் ஊருக்கு போகிறாரு. மீண்டும் அவருக்கு துறையில் எது மாதிரியான ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அப்போ மாடர்ன் சினிமாஸில் அவருக்கு இந்த மாதிரி கதை வசனங்கள் எழுதி கொடுத்தா மாதம் 500 ரூபாய் சம்பளம் அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் சேலத்துக்கு வர முற்படுறாரு. அப்போதைய சூப்பர் ஸ்டார் என்.எஸ். கிருஷ்ணன் அவருடைய மந்திரகுமாரி திரைப்படத்தை கலைஞர் எழுதின அந்த படத்துடைய வசனத்தை பார்த்து ரொம்ப ரசித்து அவருக்கு ரொம்ப பிடித்து விடுகிறது. அதற்கு பிறகு கலைஞரை நேரில் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு எங்கே நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது என்எஸ்கேவுடைய காரில் 2 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அவருக்கு என்னுடைய திரைப்படம் மணமகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்க போகிறேன், அதுக்கு டைரக்ட் நான் தான் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் கதை வசனம் எழுதினா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு என்எஸ்கே கேட்குறாரு. சரி, அவருக்கு மனமும் வந்து நான் சரி எழுதுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு என்எஸ்கே கேட்குறாரு கருணாநிதியை பார்த்து. அவருக்கு சம்பளம் அப்படின்னு எந்த ஒரு டெஃபினட்டான ஒரு நம்பர்ஸையும் கோட் பண்ண ஒரு தயக்கமாகவே இருக்குது. எந்த நம்பர்ஸ் அவர் சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்எஸ்கே வந்து அப்போதைய சூப்பர் ஸ்டார், கருணாநிதி வந்து அப்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திரைத்துறை பிரபலம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த எவ்வளவு ஊதியம் அப்படின்றதுல ஒரு மௌனம் நிலவுது. உடனடியாக என்எஸ்கே தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒயிட் ஷீட்டை எடுத்து 4 பூஜ்ஜியம் போடுறாரு. 4 பூஜ்ஜியம் பக்கத்தில் லாஸ்ட்டில் ஒரு நம்பர் 1 அப்படின்னு போடுறாரு. அதை இவர் கொடுத்துட்டு இந்த 1 ரூபாய் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட என்எஸ்கே கேட்குறாரு. ஸோ அதை வாங்கி பார்த்த கலைஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பேப்பரை அப்படியே திருப்பி 1க்கு பக்கத்தில் 4 பூஜ்ஜியமாக மாற்றி இது 10,000 ரூபாவாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்எஸ்கே கிட்டே கொடுக்குறாரு. அதை பார்த்து மெய்சிலிர்த்து போன என்எஸ்கே, சரி இதையே நான் உனக்கு ஊதியமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்கே அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாரு. 500 ரூபாய் ஊதியம், அதாவது 2 பூஜ்ஜியம் இருந்து அதுக்கு பக்கத்தில் 4 பூஜ்ஜியமான வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்ப சாமர்த்தியமாக கருணாநிதி அந்த விஷயத்தை கையாண்டது அவருடைய வரலாற்று பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 100 ரூபாய் நாணயத்தில் 2 பூஜ்ஜியம் பொருந்தி இருக்கிறதும் அது 10,000 ரூபாய்க்கு இணை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதும் நினைவு கூறத்தக்கது.